இந்த ரைஃபிள் கிளப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாஸ் ஹீரோவே இல்லாத ஒரு மாஸ் படங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாரி ஸ்டோரி வந்தாலும் ஸ்க்ரீன் பிளேல பார்த்தீங்கன்னா, சும்மா செதுக்கி வச்சிருப்பானுங்க. 1 1/4 மணி நேரம் தாங்க படம். அதுக்கு மேல கொஞ்சம் படம் லென்த்தா போயிருந்தா கூட கண்டிப்பா போர் அடிச்சிருக்கும். ஆனா 1 1/4 மணி நேரத்தில பிரசன்ட் பண்ணி ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அவ்ளோ விறுவிறுப்பா கூட்டிட்டு போயாங்க. படத்த பார்த்துட்டு வெளிய வரும்போது என்ன படம் சார்ன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஃபீல குடுத்துச்சு. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா, படத்தில ஏகப்பட்ட கேரக்டர் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீக்வென்ஸ்ல ஸ்கோர் பண்ணிட்டு போயிருவாங்க. இத தவிர டெக்னிக்கலா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஃபிலிம். நெறைய சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா, நைட்ல இருந்தாலும் அத லைட்னிங் பண்ண விதமா இருக்கட்டும், அத காட்சி அமைப்புகளா இருக்கட்டும், பேக்கிரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், குடுத்த ரோல பார்த்தீங்கன்னா, எல்லாமே நீட்டா பண்ணியிருக்காங்க. படம் தமிழ் டப்பிங்ல இருக்கு. ஸோ தாராளமா நீங்க பாருங்க. கண்டிப்பா இந்த படம் உங்கள என்டர்டெயின்மென்ட் பண்ணும். கில் படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த படமும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்கள என்டர்டெயின்மென்ட் பண்ணும். படத்துல ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள் நெறைய இருக்கு. இத தவிர அடல் வசனங்களும் இருக்கு. இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பாருங்க. குழந்தைகளுக்கு உண்டான படம் இல்ல. நீங்க மெச்சூர் அடல்ட்டா இருந்தா தாராளமா பார்க்கலாம். நீங்க கொடுக்கக்கூடிய அந்த 1 1/4 மணி நேரத்துக்கு கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா ஒர்த்தபிளா இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும்